உமர் ரலியல்லாஹு என்ன தெரியுமா சொன்னாங்க? அலியே, உங்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்குது, குற்றவாளியா இல்லையான்னு நிரூபிக்கிற வரைக்கும் நீங்க என்ன பண்ணக்கூடாது, இங்க அமரக்கூடாது, எந்திரிச்சு நீங்க என்ன போய் அவர் கூட நில்லுங்கன்னு தான் சொன்னாங்க. அந்த அளவுக்கு நீதிக்கு முக்கியத்துவம் கொடுத்தவங்க சஹாபாக்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு. எல்லா சஹாபாக்கள் அப்படித்தான். சீப்பின் பற்களை போன்று மனிதர்கள் அனைவரும் சமமானவர்கள் இஸ்லாம் சொல்றது. அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவா சொல்லியிருக்காங்க. அனைத்து மக்களையும் ஜாதி மத பேதம் இல்லாம அரவணைத்து வாழ்ந்ததாக இன்னைக்கு வரைக்கும் வரலாறு இருக்கா இல்லையா? அப்படி இருக்கும்போது ஒற்றை சகாபியா வந்து அந்த நாட்டை ஆக்கிரமிச்சிருவாங்களா போர் செஞ்சு? சாத்தியமா இது? அப்போ எந்த ஒரு சகாபி நாடு பிடிக்கிற ஆசையில வரவே இல்லை. எந்த இடத்திலும் எந்த சூழ்நிலும் வாளால் பரவியது அல்ல. ஏன்னு சொன்னா இஸ்லாம் வாளாலத்தான் பரவி இருக்கணும்னு இருந்தா எப்பவோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே இஸ்லாமிய முழு உலகம் இஸ்லாம் ஆயிருக்கும். இன்னும் அல்லாஹ்வே குர்ஆன்ல என்ன சொல்றான்? லக்கும் தீனுக்கும் வலிய தீன், உங்களுடைய மார்க்கம் உங்களுக்கு, எங்களுடைய மார்க்கம் எங்களுக்கு. இதுதான் அழகிய முறையில அல்லாஹ் கூறக்கூடிய வாசகம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரகன் ஃபீஹி. சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹக்கீம். அல்ஹம்துலில்லாஹ். இஸ்லாம் தனது நற்குணத்தால தான் முழு உலகிலும் பரவி இருக்குங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனாலும் ஒரு சிலருக்கு சந்தேகம், இஸ்லாம் வாளால் பரவிய மார்க்கமா அப்படின்ட்டு. ஏன்னா அது போல தப்பான கருத்துக்களும் வதந்திகளும் திரிபு செய்யப்பட்ட திருத்தப்பட்ட வரலாறுகளும் மக்களிடத்துல புகுத்தப்படுறதுனால மக்கள் வந்து தவறா விளங்க ஆரம்பிக்கிறாங்க. சரியா? ஆனா இஸ்லாம் ஒருபோதும் வாளால் பரவியது அல்ல. இஸ்லாம் தன்னுடைய நற்குணத்தால் தான் மக்களால் ஈர்க்கப்பட்டு மக்கள் இஸ்லாத்தை கூட்டம் கூட்டமாக ஏற்றுக்கொண்டார்கள் என்பது தெள்ளத் தெளிவான வரலாறு. அந்த அடிப்படையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அரபு தேசத்திலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நுபுவத்து கொடுக்கறதுக்கு முன்னாடி, அவங்களுக்கு நபியாக அல்லாஹ் ஆக்கிறதுக்கு முன்னாடி அவங்க ஏன்னா 40 வயசு தான் நுபுவத்து கொடுக்கப்பட்டிருக்குது. அப்ப அப்படி இருக்கும்போது அதுக்கு முன்னாடி வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகச்சிறந்த நேர்மையான மனிதர், அல் அமீன் அஸ் சாதிக், உண்மையாளர், நம்பிக்கைக்குரியவர்னு அந்த அரபு தேசமே அவரை பாராட்டி பட்டப்பேரிட்டு அழைக்கக்கூடிய ஒரு நிலை இருந்தது. ஆனா இந்த நிலையில அப்ப அந்த மக்கள், ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அந்த அரபு மக்கள் யாருமே அவங்களை ரூல் பண்றதுக்கே வரமாட்டாங்க. அவ்வளவு ஒரு காட்டு மிராண்டித்தனமா கொடூரர்களாக அரக்கர்கள் போல வாழ்ந்தவங்க இஸ்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத் கொடுக்கப்படுறதுக்கு முன்னாடி வரைக்கும். சரியா? அப்படி இருந்தாங்க. அவங்களுக்குன்னு ஒரு ராஜா, ஒரு அரசர் கிடையாது. அவங்களை யாரும் எந்த பக்கத்து நாட்டு அரசரும் என்ன பண்ண மாட்டாங்க, வந்து ஆட்சி செய்யணும்னு நினைச்சு கூட பார்க்க மாட்டாங்க. அவ்வளவு ஒரு கர்ண கொடூரமான மக்களா இருக்கக்கூடியவங்களுக்கு மத்தியில தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, அந்த ஹாஷிம் கிளையில அவங்க தான் அந்த அரபு தேசத்துக்கு அவங்களுடைய குடும்பத்தார்கள் என்னவா இருக்காங்க, தலைமை பொறுப்புல இருக்காங்க. தலைவர்களா இல்லை, ஆனா அவங்க வந்து அந்த ஊரே மதிக்கக்கூடிய, அந்த நாடே மதிக்கக்கூடிய ஒரு கோத்திரத்தார்களா இருக்காங்க. அந்த கோத்திரத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 வயது வரைக்கும் மக்களோட மக்களா வாழும் போது, வியாபாரம் செய்யறாங்க, எல்லாம் பண்ணும் போதெல்லாம் மக்கள் அவர் அத்தனை மக்களும் அவர் அவ்வளவு ஒரு நற்குணத்தால ஈர்க்கப்பட்டு அவங்க உண்மையாளர், நம்பிக்கையாளர் சொன்னாங்க. எப்ப அவங்க லா இலாஹ இல்லல்லாஹ்னு கொண்டாந்தாங்களோ, ஏகத்துவத்தை, இறைவன் ஒருவனேன்னு சொன்னாங்க, வேற எதுவுமே இல்லை, இறைவன் ஒருவன் தான், நான் அவனுடைய தூதராக இருக்கிறேன், இந்த ஏகத்துவ களிமாவை சொன்ன உடனேயே எப்ப அது வரைக்கும் அவர் நல்லவர் வல்லவர்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அத்தனை பேர் நம்பிட்டாங்க. சூனியக்காரன், பைத்தியக்காரன், அப்படி எப்படி நிறைய இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இதெல்லாம் தெரிஞ்ச வரலாறு தான். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஏகத்துவ பிரச்சாரம் மக்களுக்கு மத்தியில இறைவனுடைய கட்டளையின் பேர்ல தினசரி செய்ய ஆரம்பிச்சாங்க, பிரச்சாரம் செஞ்சாங்க. அந்த பிரச்சாரம் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எத்தி வச்சாங்க மக்களுக்கு. மக்கள் ஏற்றுக்கொண்டவங்க ஒரு சிலர் தான் ஏத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்ப இந்த நேரத்துல அந்த அரபு தேசத்தில் இருந்த மற்ற கோத்திரத்தினுடைய தலைவர்கள் ஒண்ணு சேர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை விட்டுட்டா அதற்கு பகரமாக அந்த அரபு தேசத்துக்கே அவரை தலைவராக்குறோம், அந்த அரபு தேசத்திலேயே இருக்கிற அழகான பெண்களை அவருக்கு மனைவியாக நிக்கா முடித்து தருகிறோம், எல்லாருக்கூடிய செல்வத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட பங்கு செல்வத்தை எல்லாம் போட்டு அந்த தங்கத்தை மிக பெரும் செல்வந்தராக அந்த தேசத்திலேயே அவரை தான் நம்பர் 1 பணக்காரர் ஆக்குறேன்னு அவங்க சொன்னாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரே பதில், என்னுடைய வலது கரத்தில் சூரியனையும் இடது கரத்தில் சந்திரனையும் கொடுத்தாலும் நான் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை விடமாட்டேன்னு சொல்லி உறுதியா இருந்தாங்க. அப்ப அவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு என்ன பண்ணல, ஆசைப்படலைங்கிறது ஆரம்பத்திலே தெளிவாயிருச்சு.
அதன் பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லனா துயரங்கள்லாம் அனுபவிச்சு ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாக்கு போறாங்க. அங்க இருந்து அங்கேயும் பல தொல்லைகள் வருது. தற்காப்புக்காகத்தான் என்ன பண்ணாங்க, ஏன்னா இஸ்லாமியர்கள் நூற்றுக்கணக்கில் கொல்லப்படுறாங்க, கூட்டம் கூட்டமா கொல்லப்படுறாங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிட்ட ஒரே காரணத்துக்காக. அப்ப அல்லாஹ்வுடைய கட்டளை வருது, உங்களுடைய உயிரை காப்பாத்தி நீங்க என்ன பண்ணுங்க, திருப்பி தாக்குங்கன்னு. தற்காப்புக்காகத்தான். அப்ப தற்காப்பு போர் தான் நடந்துச்சு நிறைய. சரியா? இந்த தற்காப்பு போர்ல இறைவன் சிலது தோல்வியும் கொடுத்திருக்கான், சிலது வெற்றியும் கொடுத்திருக்கான். அப்ப அந்த அடிப்படையில் பாதிப்புகள் ஏராளமா நடந்துச்சு. சரி, அப்பவும் கூட என்ன பண்ணல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கேயும் நாடு பிடிக்கிற ஆசை இல்லை. அவங்க வெற்றி கொண்ட அந்த பகுதியில கூட மற்றவர்கள், ஏன் யூதர்கள் உட்பட வாழும் போது நீங்க உங்களுடைய விருப்பப்படி நீங்க வாழ்ந்துக்கலாம், நாங்க எங்களுடைய மார்க்கத்தை ஃபாலோ பண்ணுவோம், நீங்க எங்களுக்கு தொல்லை செய்யக்கூடாது, நாங்க உங்களுக்கு தொல்லை செய்ய மாட்டோம். அந்நியர் வேற யாராவது படையெடுத்து வந்தா உங்களை அழிக்க வந்தா நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம், எங்களை அழிக்க வந்தா நீங்க என்ன பண்ணுங்க, எங்களுக்கு சாதகமாக சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு உடன்படிக்கையின் பேர்ல வாழ்ந்ததாக வரலாறு இருக்கு. அப்ப அங்கே என்ன பண்ணல, இஸ்லாம் வாளால் பரவல. சரி, அதன் பிறகு இஸ்லாம் ஃபத்ஹே மக்கா, மக்கா வெற்றி கொள்ளப்பட்டது. மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட பிறகும் கூட எல்லாரும் என்ன ஆக சொல்லல, நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டே ஆகணும், இல்லாட்டி இந்த மக்கா மாநகர்ல வாழ முடியாது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவே இல்லை. அவங்க இஷ்டப்படி வாழ்ந்துக்கலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆனால் இந்த இறை இல்லம் இஸ்லாமியர்களுக்கானது, அல்லாஹ்வுடையது, அல்லாஹ் இங்க வணங்க சொல்லிருக்காங்க. என்ன பண்றாங்க, அது இஸ்லாமியர்களுக்காக இறை இல்லம் மட்டும்தான் கைப்பற்றப்படுது. மற்றபடி மக்கள் என்ன பண்ணலாம், அவங்க ஏன்னா அந்த இறை இல்லத்துல முஸ்லிம்களை வணங்க விடாம தடுத்தாங்க, அதன் காரணமாக தான் அது நடந்தது. சரியா? அப்ப அந்த அடிப்படையில இதுதான் நடந்ததே தவிர அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணல, நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டே ஆகணும் அப்படின்னு வாழ்முனையில யாரையும் எப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணல, நிர்பந்திக்கல. அதன் பிறகு சஹாபாக்களும் நிர்பந்திக்கல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துக்கு பிறகு சஹாபாக்களும் நிறைய போர்கள் செஞ்சிருக்கிறாங்க. அப்ப அந்த போர்கள்ல எந்த சூழ்நிலையும் என்ன பண்ணல, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை, பிரஜைகளை, குடிமக்களை போயிட்டு நீங்க உடனடியாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளணும், இல்லைன்னா உங்களையே கொலை செய்து விடுவோம் அப்படின்னு எங்கேயுமே எந்த சஹாபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லனாக வரலாறு இல்லை. அப்படி செய்யவும் இல்லை. அப்படி செஞ்சா முழு உலகமும் எப்பவோ இஸ்லாத்துல ஆயிருக்கும், அவங்களுடைய காலத்திலேயே அப்படி செய்யல. சரியா? சரி, அப்படி அதுக்கப்புறம் அவங்களுடைய ஆட்சி காலத்திலேயே கூட அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய வாள் ஒரு யூதன் திருடிட்டு அது என்னுடைய வாள் அப்படிங்கிறான். சரியா? இப்ப அலி ரலியல்லாஹு அந்த பஞ்சாயத்து வருது, யார், உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்துல. அப்ப அலி ரலியல்லாஹு அந்த அரசவையில உமர் ரலியல்லாஹு ஹலீஃபாவா இருக்காங்க, அவங்க பக்கத்துல இருக்கக்கூடிய மற்றவங்களுடைய சகாபாக்கள் இருக்கக்கூடிய அந்த தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்கள் அமரக்கூடிய ஆசனத்துல அலி ரலியல்லாஹு அமர்ந்திருக்காங்க. இப்ப குற்றம் சாட்டப்பட்டிருக்கு யார் மேல, அலி ரலியல்லாஹு மேல. உமர் ரலியல்லாஹு என்ன தெரியுமா சொன்னாங்க, அலியே உங்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்குது, குற்றவாளியா இல்லையான்னு நிரூபிக்கிற வரைக்கும் நீங்க என்ன பண்ணக்கூடாது, இங்க அமரக்கூடாது, எந்திரிச்சு நீங்க என்ன போய் அவர் கூட நில்லுங்கன்னு தான் சொன்னாங்க. அந்த அளவுக்கு நீதிக்கு முக்கியத்துவம் கொடுத்தவங்க சஹாபாக்கள், உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. எல்லா சஹாபாக்களும் அப்படித்தான். அதன் பிறகு அது அவன் வாழ் அலி ரலியல்லாஹு தஆலா நிரூபணம் ஆச்சு, அது வேற. ஆனாலும் அந்த நிரூபணம் ஆகிற வரைக்கும் கூட தன்னுடைய சக தோழராக இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மருமகனாவே இருந்தாலும் என்ன ஆகணும், அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத மனிதராக இருந்தாலும் ரெண்டு பேரும் நீதிக்கு முன் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு நிற்க வச்சவங்க உமர் ரலியல்லாஹு தஆலா. இதுதான் இஸ்லாம். சரியா? அதே போல அலி ரலியல்லாஹு தஆலா ஒரு போர்க்களத்துல ஒரு எதிரியை வீழ்த்தி அவங்க மேல ஏறிட்டு வாளை ஓங்குறாங்க. அப்போ அந்த அடியில படுத்திருந்த அந்த எதிரி அலி ரலியல்லாஹு தஆலா மேல எச்சில் முகத்துல காரி உமிழ்ந்துட்டான், துப்பிட்டான். அலி ரலியல்லாஹு தஆலா அவனை கொலை செய்யாம எந்திரிச்சிட்டாங்க. ஏன் என்னை விட்டீங்கன்னு கேட்கும்போது, நான் முதல்ல செஞ்சதுன்னா அது இறைவனுக்காக, நான் போர்ல எதிரி வீழ்த்துக்கிறேன், அந்த இதுல போயிருப்போம். இப்ப நீ எப்ப என் மூஞ்சில துப்பிட்டியோ அப்ப துப்பினதுக்காக நான் கொலை செஞ்ச மாதிரி ஆயிரும், நான் ஒருபோது அப்படி செய்ய மாட்டேன்னு போனாங்க. இதுதான் இஸ்லாம். அப்ப தனிப்பட்ட ஒரு வன்மத்துக்காக எப்போ என்ன பண்ணல, இஸ்லாம் இது பண்ணல. சீப்பின் பற்களை போன்று மனிதர்கள் அனைவரும் சமமானவர்கள் இஸ்லாம் சொல்றது அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்காங்க. அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவா சொல்லியிருக்காங்க. சரியா? அதே போலதான் சஹாபாக்களுக்கு பிறகு வலிமார்கள் சொல்லக்கூடிய அவுலியாக்கள், அவுலியா அல்லாஹி, அல்லாஹுடைய நேசர்கள், தாபீன்கள், தபவு தாபீன்கள், அதன் பிறகு வரக்கூடிய இப்ப வரைக்கும் வாழையாக வந்து கொண்டிருக்கக்கூடிய நல்லடியார்கள், இவங்க தன்னுடைய நற்பண்புகளால அனைத்து மக்களையும் ஜாதி மத பேதம் இல்லாம அரவணைத்து வாழ்ந்ததாக இன்னைக்கு வரைக்கும் வரலாறு இருக்கா இல்லையா? எல்லா மக்களையும் சகோதரத்துவத்தோட அரவணைச்சிருக்காங்க, மக்களோட மக்களாத்தான் வாழ்ந்திருக்காங்க. பிற மக்களுக்கு ஒரு துன்பம்னா இவங்களுக்கு என்ன ஆகும், கண்கள்ல கண்ணீர் வரக்கூடிய அந்த அளவுக்கு ஒரு கருணை உள்ளம் கொண்டவர்களா இருந்தாங்க. தன்னுடைய கருணையின் பொருட்டால், தன்னுடைய கருணையின் காரணமாக, தன்னுடைய இரக்கத்தின் காரணமாக, தன்னுடைய நற்குணத்தின் காரணமாகத்தான் மக்களால் அவர்கள் ஈர்க்கப்பட்டு அவர்களுடைய மார்க்கத்தை அவர்களும் ஏற்று, அதாவது இஸ்லாத்தை ஏற்று இஸ்லாமியர்களாக ஆயிருக்காங்க.
முழு உலகத்திலையும் சஹாபாக்கள் 1.5 லட்சம் பேர், 1,24,000 சஹாபாக்கள் இருந்தாங்க ஹஜ்ஜத்துல் விதாவில். எந்தெந்த திசையில இருந்து அவங்க வாகனங்கள் அந்தந்த திசையில அப்படி அப்படியே பிரிஞ்சு உலகம் ஃபுல்லா போனாங்கன்னு இருக்குல்ல. அப்போ ஒரு சில ஊர்ல ஒரு சகாபி தான் போனாங்க, ஒரு சில நாட்டுக்கே ஒரு சகாபி தான் போனாங்க. அப்படி இருக்கும்போது ஒற்றை சகாபியா வந்து அந்த நாட்டையே ஆக்கிரமிச்சிருவாங்களா போர் செஞ்சு? சாத்தியமா இது? அப்போ எந்த ஒரு சகாபி நாடு பிடிக்கிற ஆசையில வரவே இல்லை. அங்க வந்தாங்க, தன்னுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கட்டளை இட்டாங்களோ, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கட்டளை இட்டாங்களோ அந்த ஏகத்துவத்தை எடுத்து இயம்பினார்கள். இறைவன் ஒருவனே, இறைவனுடைய தூதராக முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள், இறுதி தூதராக. இதுதான், வேற எதுவுமே சொல்லல. இறைவன் ஒருவனே என்ற அந்த திரு களிமாவை மட்டும்தான் மக்கள்கிட்ட சொன்னாங்க. ஒருவனைத்தான் வணங்கணும், இறைவன் ஒருவன் தான் அப்படின்ட்டு. அப்ப அந்த ஏகத்துவத்தின் பக்கமாக மக்களை அவங்களுடைய நற்குணத்தின் காரணமாக அவங்கள பார்த்து, அவங்களுடைய செயல்களை பார்த்து மக்கள் என்ன பண்ணாங்க? கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்துக்கு வந்தாங்க. சோ இப்படிதான் இஸ்லாம் பரவியதை தவிர எந்த இடத்திலும் எந்த சூழ்நிலும் வாளால் பரவியது அல்ல. ஏன்னு சொன்னா இஸ்லாம் வாளாலத்தான் பரவி இருக்கணும்னு இருந்தா எப்பவோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே இஸ்லாம் முழு உலகம் இஸ்லாம் ஆயிருக்கும், சரியா? ஆனா அந்த மாதிரி ஒரு சம்பவமும் நடக்கலையே. இன்னும் அல்லாஹ்வே குர்ஆன்ல என்ன சொல்றான்? லக்கும் தீனுக்கும் வலிய தீன், உங்களுடைய மார்க்கம் உங்களுக்கு, எங்களுடைய மார்க்கம் எங்களுக்கு. இதுதான் அழகிய முறையில அல்லாஹ் கூறக்கூடிய வாசகம். அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்லியிருக்கான்ல. அப்ப அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு இஸ்லாமியும் இதைத்தான ஃபாலோ பண்ணி வாழ்ந்தாகணும். இல்ல எங்களுடைய மார்க்கம் இஸ்லாம், நீ எங்க மார்க்கத்துக்கு வரணும்னு எந்த ஒரு இஸ்லாமியும் சொல்லவே கூடாது. சொன்னா அது குற்றமாச்சே. ஏன்னா இறைவன் அப்படித்தானே சொல்லியிருக்கிறான். அவர் தன் விருப்பத்தின் பேர்ல தான் என்ன ஆகணும்? இஸ்லாத்தை ஏற்றுக்கணும். ஏன் இஸ்லாமிய பெற்றோர்களுக்கே பிறந்திருந்த ஒரு மகனோ மகளோ இருந்தாலும் அவர்கள் பருவ வயது அடைகிற வரைக்கும் தன் பெற்றோரின் ஈமானை அப்படியே பின்தொடர்ந்து வரக்கூடிய அந்த ஈமான் வந்து இஸ்லாத்துல அல்லாஹ்விடத்துல மறுமையில ஏற்றுக்கொள்ளப்படுமாங்கிறதுக்கே கேரண்டி வாரண்டி இல்லை. அவர் பருவ வயதை அடைந்த பிறகு சுய விருப்பத்தோடு இஸ்லாம்னா என்னன்னு தெளிந்து ஆராய்ந்து ஆய்வு செய்து மனதால் விருப்பத்தோடு சுய விருப்பத்தோடு யாருடைய நிர்பந்தம் இல்லாமல் ஏற்றுக்கொண்டால் தான் அவர் உண்மையான இறை விசுவாசி இஸ்லாத்தின் படி. அப்ப இஸ்லாமிய குடும்பத்துல பிறந்தவருக்கு அவருடைய சுய விருப்பத்தின் பேர்ல தான் ஒருத்தர் இஸ்லாம் ஏத்துக்கிட்டு அப்பதான் அவருடைய இறை நம்பிக்கை முழுமை அடைந்து இருக்கும் போது, இஸ்லாம் அல்லாத ஈமானை ஏற்றுக்கொள்ளாத முஸ்லீம் அல்லாத ஒருத்தரை கட்டாயப்படுத்தி அவரை இஸ்லாத்தை ஏத்துக்க வச்சா அது எப்படி ஈமான் ஆகும்? அது எப்படி இஸ்லாம் ஏற்றுக்கொள்ள? அல்லாஹ் எப்படி ஏற்றுக்கொள்வான்? இஸ்லாத்தையே பிறந்தவனே நீ சுய விருப்பத்தோட ஏத்துக்கிட்டாதான் உன்னுடைய ஈமான் ஏற்றுக்கொள்ளப்படுமே தவிர உன் பெற்றோர் முஸ்லீமா இருந்தாலும் நீ அப்படியே அவங்களுடைய ஃபாலோயரா வரனால அவங்களை ஃபாலோ பண்ணி பின் தொடர்ந்து வரனால அதை ஏத்துக்க மாட்டேன்னு அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அது ஏத்துக்கிறது கேள்விக்குறியா இருக்குது. அப்ப அப்படி இருக்கும்போது பிற மக்களை ஒருபோது என்ன பண்ண முடியாது? நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஆகணும்னு எந்த ஒரு முஸ்லீமும் சொன்னதே இல்லை, சொல்லவும் மாட்டார்கள். அப்படி சொன்னால் அது குற்றம், சரியா? அப்படி சொல்லி ஒரு முஸ்லீம் ஆயிருந்தாலும் அது உண்மையான இஸ்லாம் அல்ல, அவர் ஏற்றுக்கொண்டது. அவர் முஸ்லீமும் அல்ல, சரியா? அப்ப அப்படி இருக்கும்போது இஸ்லாம் ஒருபோதும் வாளால் பரவியது அல்ல. இஸ்லாம் தன்னுடைய நல் இயல்புகளால் நற்குணங்களால் பரவியதுதான் இஸ்லாம். அந்த அடிப்படையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தெளிவான விளக்கத்தை வழங்கி முழுமையான இஸ்லாத்தை உணர்ந்து அல்லாஹுடைய அவுலியாக்களாக நாமும் நம்முடைய மனைவி மக்களும் நம்முடைய சந்ததிகளும் நம்முடைய குடும்பத்தாரும் என்னுடைய மாணவ செல்வங்கள் அனைவரும் வாழ்வதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌஃபீக் செய்து அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.